ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ குடும்ப ஊழியத்தின் வாயிலாக உங்களை வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட விசேஷமாக தேவன் என்னுடைய இருதயத்தில் ஒரு பாரத்தை வைத்துள்ளார். விசேஷமாக திருமணமாகி நீண்ட நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கும்படியாக அவர்களுக்காக ஆலோசனை வழங்கும்படிய தேவன் எங்கள் இருதயத்தில் பாரப்படுத்தினபடியினால் இந்த நாளில் கூட திருமணமாகி வெகு நாட்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாதபடி காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு ஏவினபடியால் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம் ஜெபத்திற்குள்ளே கடந்து செல்லலாம். குழந்தை பாக்கியத்தைக்காக வேண்டி கண்ணீர் வடித்து இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒரு நற்செய்தியை சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரா, மனுஷனை பூமியில் உருவாக்கி அவர் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று கட்டளையிட்டார். அவர் ஆண்டவர் கர்ப்பத்தை தடுக்கிறவர் அல்ல, அவர் மலட்டுத்தன்மை உருவாக்குற தேவன் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. ஆனால் சத்துருவானவன் கர்த்தருடைய திட்டத்தை முறியடிக்கும்படியாய் அவர்கள் பலுகி பெருகாதபடி அநேக கர்ப்பத்தை இந்த நாளிலே அடைத்து வைத்திருக்கிறான். அந்த கர்ப்பங்களை அடைத்து வைத்திருக்கிற சத்துரு கிரியைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தும்படியா அந்த சத்துருவின் வல்லமையை நிர்மூலமாக்கும்படியாய் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளில் அநேக பலவிதமான போராட்டங்களில் கண்ணீர் குழப்பங்கள் கவலைகள் மத்தியில் காணப்படலாம். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஈசாக்குனுடைய மனைவி ரெபேக்காள் மலடியாக இருந்தாள். அவள் மனைவிக்காக அந்த ஈசாக்கு ஜெபித்தபோது கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை கர்ப்பம் தரிக்க செய்தார். இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் மலடி என்ற பட்டத்தோடு இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறவர். இந்த நாளில் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த காலவேளை அருமையான தேவ ஜனமே, உங்களுக்காய் கர்த்தர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை உருவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிலே நிற்கும், அவர் வார்த்தையில் வல்லமை ஜீவன் உள்ளது. இந்த நாளில் கூட வேதத்தில் இன்னொரு சகோதரியை பார்க்கலாம், லேயாள். யாக்கோபுடைய மனைவி லேயாள். அவள் தன் சகோதரியால் தன் கணவனால் அற்பமாய் எண்ணப்பட்டவள். அவள் அற்பத்தை கர்த்தர் கண்டார். லேயாளின் கண்ணீரை கண்ட அவளை கர்ப்பம் தரிக்க செய்த தேவன், ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு போராட்டத்தோடு அற்பமாய் எண்ணப்படலாம். அந்த சமுதாயத்தில் மலடி என்ற பட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த மலட்டு தன்மையை மாற்ற இயேசு கிறிஸ்துவினால முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்காக செபிக்க போகிறேன். அது எத்தனை வருடமாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நாட்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரால் ஒரு அற்புதம் செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த வேளையில் நாம் அதற்காக செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோமப்பா. விசேஷமாக ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரை. நீண்ட நாட்களாய் திருமணம் ஆகி ஆண்டவரை குழந்தை பாக்கியம் இல்லாதபடி ஆண்டவரை ஒவ்வொருவரும் வடிக்கிற கண்ணீரை நீர் அறிந்திருக்கீங்க ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த வேலையில் கூட தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அப்பா உடைய பாதத்தில் கடந்து வருகிறோம் ஆண்டவரை. நீர் ஆண்டவரை ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரானால், கர்ப்பத்தை திறப்பீரானால், இந்த நாளில் லேயாளின் கண்ணீரை கண்டு அவளுக்கு கர்ப்பம் தரிக்க செய்வீரானால் ஆண்டவரை. இந்த நாளில் கூட தகப்பன நெகு நாட்களாக ஆண்டவரை திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஹல்லேலூயா கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சமுதாயத்தினால அப்பா மன வேதனைப்பட்டு கூனி குறுகி அப்பா சோத்திரம் என்ன செய்வதென்றே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரா ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் இறங்க வீராக தகப்பன. இந்த காலையில் இறங்குவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக தகப்பன. விசேஷமாக கர்ப்பப்பையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களை மாற்றுவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு என்று சொன்னது போல பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொரு கர்ப்பத்திலும் இறங்குவீராக, கர்ப்ப பைக்குள்ள இறங்குவீராக. கர்ப்ப பையில் காணப்படுகிற எல்லா கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. கருமுட்டைகள் உருவா
உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஸ்தோத்திரம். ஆண் மலட்டு தன்மை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அணுக்கள் உற்பத்தி ஆகட்டும் ஆண்டவரே. அணுக்கள் உற்பத்தி ஆகட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறேன் ராஜா தாமே முன்பதாய் கடந்து செல்வீராக ஆண்டவரே. அவருக்கு ஒரு திறந்த வாசலை வைங்க ஆண்டவரே. திறந்த வாசலை வைங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றுங்க. ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு சாபம் இருக்குமானால் சாபங்களையும் தடைகளையும் உடைக்கிறேன் தேவன் தாமே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மீது ஆண்டவரே. என் சாபங்களை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டீங்களே சிலுவையில் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களை இந்த காலவேளை சுதந்தரித்துக் கொள்கிற இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக ஆண்டவரே. புதிய வழிவாசலை தரங்க ஆண்டவரே. எத்தனை வருடமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. இந்த பிரேயரில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிறவராய் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவளுக்கு அதன் நிமித்தமாய் வருகிற துக்கங்கள் வேதனைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் கவலைகளை எடுத்து போடுங்க. நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் கவலைகள் பாரங்கள் யாவற்றையும் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீங்களே. இந்த காலையில் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிற உம்முடைய கரத்தில் எங்கள் பாரங்கள் கவலைகள் ஆண்டவரை வைத்து விட்டோம் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த நாட்களில் ஆண்டவரை பிள்ளை பேரு நடக்கட்டும் ஆண்டவரை. கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை. அப்பா சோத்திரம். மலடியை நீ சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி ஆண்டவரை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று ஒவ்வொருவர் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாக இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியா ஒரு பரிசுத்த சன்னதியை பெற்றெடுத்து இந்த பூமியிலே உமக்காய் வளர்க்கும்படியாய் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாண்டவரை. உம்முடைய மகிமை இந்த பூமியில கொண்டு வருகிறவர்களாய் நீ மாற்றுங்க ஆண்டவரை. எல்லா தடைகளை மாற்றி விட்டதற்காய் நன்றி. அற்புதங்கள் நடந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரை. இயேசு ராஜாவின் மகிமை இந்த பூமியிலே வெளியரங்கமாய் வெளிப்பட போவதற்காய் நன்றி ஆண்டவரை. உடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேலை அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரை. இது சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எல்லா விதமாக அடைக்கப்பட்ட வாசலுக்கு இந்த நாளில் திறக்கப்படட்டும். அப்படியா நீர் திறந்து ஒரு அற்புதத்தை செய்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரும் அதை சுதந்திரித்து அனுபவத்திற்காய் நன்றி ஆண்டவரை. எல்லாவற்றையும் ஆண்டவரை எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்த அந்த நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் பலவிதமான பிரச்சனை போராட்டங்களோடு நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை இந்த மலட்டுத்தன்மையினால் சமுதாயத்தில் அநேகர் உங்களை பற்றி குற்றப்படுத்தி பேசலாம், அற்பமாக எண்ணலாம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போவதீங்க. இயேசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறவராய் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபியுங்க, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேவனுடைய பாதத்திலிருந்து ஜெபித்து உங்களுக்காக ஆலோசனைகளையும் அற்புத அடையாளங்களை பெற்றுத்தர நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கோம். நீங்கள் எங்களோடு இணைந்து தொடர்ந்து ஜெபிங்க, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக வாரத்தில் 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. எந்த ஒரு ஜெப குறிப்பானாலும் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தேவனின் குடும்ப ஊழியங்கள். வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவோ தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போது எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு தருகிறோம். அதை நீங்கள் நோட் பண்ணி கொண்டு எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். 8754054789. இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு சொல்லுகிறோம், அதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள். 9677486631. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை போராட்டமான சூழ்நிலை கூட நீங்கள் எங்களோட தொடர்பெல்லாம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.